இது தமிழ்நாட்டில் பாஜகவால் ஊடுருவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு மனிதன், டிசிப்ளின்டு சோல்ஜர், ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சோல்ஜராக அவர் வந்திருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் விஜயினுடைய வெற்றிக்கு பின்னால் அது கூடுதலாக அவருக்கு அழுத்தம் கொடுத்து இந்த முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். மும்மொழி கொள்கையை அவர் எதிர்ப்பதாக சொல்லி இருக்கிறார். அதிலிருந்து ஆரம்பிக்கிறார். பல்வேறு நபர்கள் ஆயிரக்கணக்கில், பத்தாயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் அங்க இருந்துட்டு வந்து பாஜக உறுப்பினர்கள் இங்கே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கட்சியில. அப்படி பார்க்கும் பொழுது வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான செய்தியாக இன்றைக்கு பேசப்படுகின்ற ஒரு செய்தி. அது முக்கியமா இல்லையா என்பதை உங்களுடைய பார்வைக்கு விட்டுக்கிடுகிறேன். ஆனால் அரசியல் அரங்கத்தில் ஒரு முக்கியமான செய்தி. வேற ஒன்றும் இல்லை. பாஜகவுடைய தமிழ்நாடு முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதுசாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். பாஜகவிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்து எல்லாம் அதற்கான ஒரு உத்தரவுகளையும் ஆசிகளையும் வாங்கி கொண்டு அவர் வந்து இங்கே ஆரம்பித்திருப்பதாக இன்றைக்கு நமக்கு செய்திகள் கிடைத்துள்ளன. சரி, இதில் வந்து அவர் என்ன சொல்றாரு, ஒரு 18 மாதமாகவே எனக்கு பாஜகவோடு கருத்து வேறுபாடுகள் உண்டு, ஆனால் அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இப்பொழுது நான் இங்கே இந்த முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் வந்த நேற்று சில மணி நேரத்துக்குள்ளேயே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 லட்சம் பேரோ அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சேர்ந்ததாக ஒரு தகவல்கள் கூறுகின்றன. இதை பற்றி நான் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு உரையாட விரும்புகிறேன். அதாவது அண்ணாமலையை பற்றி பேசணும்னு சொன்னால், அவர் கர்நாடகாவில் என்ன செஞ்சார், போலீஸாக இருக்கும்போது அவர் ஊழல் இருந்ததா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தால் அந்த இதெல்லாம் வேண்டாம். ஆனால் ஹீஸ் எ போலீஸ் ஃபோர்ஸில் உள்ள ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதுதான் நமக்கு உள்ள ஒரு முக்கியமான தரவு. அப்போ அப்படிங்கும்போது ஹீ வாஸ் எ டிசிப்ளின்டு ஒரு சோல்ஜர், ஒரு என்ன சொல்கிறது, யூனிஃபார்ம் சோல்ஜர். அதாவது அதில் என்ன பயிற்சி வைப்பாங்கன்னா, அடிப்படையிலேயே ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு உள்ள ஒரு மனிதனாக அங்கே அவர்கள் பயிற்றுவிப்பார்கள். அது முக்கியம். அது அநேகமாக கிட்டத்தட்ட அவர்கள் மரணிக்கிற வரை அது போகாது. அப்படி பார்க்கும் பொழுது இவர் தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவராக இருந்தார். அப்புறம் வந்து அவருடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதோ இல்லையோ, அதிமுகவுக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள ஒரு பிணக்கு காரணமாகவோ என்னமோ அவர் நீக்கப்பட்டார். அது உள்ளுக்கு நம்ம போக வேண்டாம். இப்போ அவருடைய ரெசிக்னேஷனுக்கு பின்னால் ஆரம்பித்திருக்காரு. இதை பற்றி நாம் பேசியாக வேண்டும். என்னன்னு சொன்னா, ஏலியன் ஆங்கில படம் பார்த்துருப்பீங்க. ஏலியன்னா ஒரு ஏலியன் படம் இல்லை, ஏலியன்களை பற்றி காண்பிக்கக்கூடிய, அதாவது வெளி கிரகங்களில் உள்ள உயிரினங்களை பற்றி காண்பிக்கக்கூடிய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சில படங்களில் சில உயிரினங்கள் வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு முன்னால் வந்து நின்றுட்டு இருக்கோம். அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்திற்கான வடிவத்தை அது மேற்கொள்ளும். திடீரென்று இன்றைக்கு வேற ஒரு மாதிரி 4 கை 8 கை அப்படி இருந்ததுன்னு சொன்னால், கொஞ்ச நேரத்தில் அதை கொல்ல போகும்போது மேலே பறந்து போய் வேற வடிவத்தில் இருக்கும். அங்கே போனீங்கன்னா அது வந்து வேற ஒரு குரங்கு மாதிரி ஆயிடும். இப்படியான ஒரு ஏலியனுக்கு உள்ள ஒரு கேரக்டராக, நேரத்துக்கு நேரம் மாறக்கூடிய ஒரு உயிரினமாக அதை காண்பிப்பார்கள். அது உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஏலியனுடைய ஒரு கேரக்டராக நமக்கு சொல்லப்படுகின்ற விஷயம். எனக்கு அது இந்த இடத்துல ஞாபகம் வருது. அது எப்படிங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இராணுவத்தில் எல்லா நாட்டு இராணுவங்கள்லையும் வந்து ஒற்றற்படை உண்டு. அந்த ஒற்றற்படையில அந்த வெளிநாட்டிற்கு உள்நாட்டு ஒற்றர், வெளிநாட்டு ஒற்றர். வெளிநாட்டு ஒற்றரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நாட்டிலேயே நமக்கு எதிரி நாடு என்று கருதப்படுகின்ற அந்த நாட்டிலேயே போய் வந்து அவர்கள் சாதாரண பிரஜைகளாக முக்கிய பொறுப்புகளை ஏற்று இன்றைக்கு அங்கே வரைக்கும் இருந்து கொண்டு அங்கிருந்து செய்திகளை அனுப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஒற்றர். அவரை பொறுத்தவரைக்கு அந்த நாட்டில் அவர்கள் பிடிபட்டார்கள் என்றால் துரோகி, இந்த நாட்டை பொறுத்தவரையில்
அவர்கள் அனுப்பியிருக்கிற அந்த நாட்டை பொறுத்தவரையில் அவர் கொல்லப்பட்டாலோ அல்லது தப்பி வந்துட்டாலோ தியாகி அவர். அப்படிதான் நம்ம பார்ப்பாங்க. இதுதான் வழக்கம். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் ரீஜியன், ஹாஸ்டல் கண்ட்ரி. இப்போ உதாரணத்திற்கு பாகிஸ்தானை வச்சுக்கலாம். பாகிஸ்தான் வந்து நமக்கு ஒரு எதிரி நாடாக இருக்கும் பொழுது, அங்கே நாம் நம்முடைய ஒற்றர்களை அனுப்பும் பொழுது, அவர்கள் தங்களுடைய அடையாளம் தெரியாமல் தான் நாம் அவர்களை அனுப்புவோம். எந்த நேரத்திலும், எந்த வடிவத்திலும் வந்து அவர்கள் இந்தியனுக்கு எதிராகத்தான் பேசணும். பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் அவர்கள் பேசணும். அவர்கள் முஸ்லிம்கள் எப்படி அங்கே உள்ள முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதுபோல தான் நடந்து கொள்ளணும். இந்திய கொடிய முடிஞ்சா வந்து தீ வச்சு எரிக்க பார்க்கணும். இப்படிலாம் இருந்தா தான் அங்கே உள்ள அந்த மக்களுடைய அந்த அரசாங்கத்தினுடைய நம்பிக்கையை பெற முடியும். சரி, இப்பொழுது நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். டெல்லியை பொறுத்தவரை, பாஜகவை பொறுத்தவரை, இந்த தமிழ்நாடு என்பது அவர்களுடைய ஒரு ஹாஸ்டைல் ரீஜன், அவர்களுடைய ஒரு எதிரி பிரதேசம். எப்படி எதிரி? வெளிநாட்டு எதிரி மாதிரி இல்லை. இங்கே நுழைய முடியாத அளவிற்கு இங்கே உள்ள இந்த கருத்தாக்கம், ஐடியாலஜி இருக்கிறது. பெரியார்னால, அயோத்திதாசர்னால, இன்றும் பல்வேறு நம்முடைய தலைவர்கள் இங்கே அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து இன்றைக்கு சொல்லி 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 நம்ம மக்கள் மனதில் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரி உள்ள இந்த சூழ்நிலையில தான் வந்து இப்போ இவரை வந்து பாஜக கட்சியில இருந்து வந்து அவர் வெளியே வந்துட்டாரு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, தேர்தலில் பாஜக என்பது இன்றைக்கு 11% சொல்றாங்க. அது வந்து இன்றைக்கு மீண்டும் 2 அல்லது 3% குறைஞ்சிட்டுன்னா, இங்கே பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு நிலையில இருக்காங்க. இது ஃபெயில்டு அட்டெம்ப்ட் பாஜக என்கின்ற பெயர்ல. அப்போ ஹாஸ்டல் பிரதேசமாக இருக்கக்கூடிய, எதிரி பிரதேசமாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இதுல வேற ஒரு வடிவமாக, எதிரின்னு நான் சொல்லும் பொழுது மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், பாஜகவுடைய ஐடியாலஜி கருத்தாக்கத்திற்கு எதிரியாக இருக்கக்கூடிய இந்த பிரதேசம், இந்த தமிழ்நாட்டில் வேறு வடிவம். அப்போ இங்கே பாஜக எந்த வித காலகட்டத்திலும் பாஜகவிற்கு ஆதரவாக, இந்துத்துவாவிற்கு ஆதரவாக உள்ள ஒரு கருத்தோட்டம் இல்லாத வகையில் இங்கு ஒரு ஒற்றன் போல இங்கு இருக்க வேண்டும். சரியா இருக்கா? அவர் அன்றைக்கு பேசும் பொழுதே மும்மொழி கொள்கையை அவர் எதிர்ப்பதாக சொல்லி இருக்கிறார். அதுல இருந்து ஆரம்பிக்கிறார்னு வைங்களேன். அப்போ இன்றைக்கு அது ஒரு விஷயம். 2வது செய்தியாக நான் சொல்ல விரும்புவது, முக்கியமான செய்தி, இன்றைக்கு பல்வேறு நபர்கள் ஆயிரக்கணக்கில், 10,000 லட்சக்கணக்கில் அங்க இருந்துட்டு வந்து பாஜக இருந்து உறுப்பினர்கள் இங்கே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கட்சியிலே. அப்படி பார்க்கும் பொழுது இது 2வது அடையாளம். இதுவும் பொருந்துகிறதா? 3வது அடையாளம் வந்து அவரை பொறுத்தவரையில் இது, அதாவது டெல்லி சென்று ஆசீர்வாதத்துடன் வந்திருக்கிறார். இந்துத்துவ அமைப்பு, RSS அமைப்பு இந்தியாவில் ஆயிரக்கணக்கான அமைப்புகளை வைத்து கொண்டிருக்கிறது. அது +1, இன்னும் கூடுதலாக ஒருவராகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா இவர் இதற்கு முன்னால மைக்கேல் பெட்டியில அந்த ஒரு குழந்தை இருந்ததற்கு அவர் என்னெல்லாம் பேசினார், வந்து அந்த கிறித்தவ அந்த பள்ளிக்கு எதிராக பேசினார். அதெல்லாம் உடனடியாக ஒரு மனிதன் பேசுறதில்லை. அப்போ அவர் மனதில் ஊறி இருக்கக்கூடிய அந்த செய்திகளைத்தான் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இவர் இஸ் எ ட்ரோஜன் ஹார்ட்ஸ்பாங்க ஆங்கிலத்திலே. இது தமிழ்நாட்டில் பாஜகவால் ஊடுருவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு மனிதன், டிசிப்ளின்டு சோல்ஜர், ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு சோல்ஜராக அவர் வந்திருக்கிறார். எந்த சந்தர்ப்பத்திலும் பாஜகவிற்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிடாமல், ஆனால் பாஜகவினுடைய தத்துவத்திற்கோ RSSனுடைய தத்துவத்திற்கும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தமிழ்நாட்டில் தனக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை வர வேண்டும். அதுவும் நண்பர் விஜயினுடைய, மாண்புமிகு முதலமைச்சர் விஜயினுடைய வெற்றிக்கு பின்னால் அது கூடுதலாக அவருக்கு அழுத்தம் கொடுத்து இந்த முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். இதுதான் நான் பார்க்கின்ற பார்வை என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுபோல இன்றைக்கு கூடுதல் இன்னும் வேறு ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா, காலையில ஒரு நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன். அது என்ன வந்ததுன்னா, பனையூர்ல
அவருடைய அலுவலகம், வீடு அங்கெல்லாம் இருக்க நம்ம மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த இடத்திற்கு போவதற்கு, அங்க உள்ள அவரை சந்திக்கிறதற்காக அதிமுகவிலிருந்து மிகப்பெரிய அளவிற்கு பொக்கேகளையும் மாலைகளையும் வைத்துக்கொண்டு மிக முண்டியடித்துக் கொண்டு அங்கே செல்வதற்காக அந்த கூட்டத்தை நான் பார்த்தேன். அதில் சில அமைச்சர்களும் இருப்பதாக அந்த செய்தி. உதாரணத்திற்கு பெயரை சொல்லலாம். கடம்பூர் ராஜு என்கின்ற பெயரை அங்கே சொன்னார்கள். அதில் இருக்க அவரும் அப்போ ஒரு அமைச்சர்னு கூட வந்து தான் ஒரு மிக பொறுப்புல தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மனிதர் என்கின்ற அந்த மாண்புகளை எல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு இன்னொரு கட்சியினுடைய தலைவனுடைய அந்த உள்ளே செல்லுவதற்காக இன்றைக்கு முண்டியடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு ஒரு வேகமாக சரிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் ஒரு வேதனையாக இருக்கிறது, பார்க்க முடியுது. ஒரு பக்கம் சாதியையும் மதத்தையும் துறந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு இருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள் என்பது ஒரு நல்ல விடயம். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியில் ஜெயித்த கட்சியிலே சேர வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே உள்ள எம்ஜிஆரால் துவங்கப்பட்ட ஜெயலலிதா அம்மையாரால் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டு செலுத்தப்பட்ட அந்த கட்சி, எடப்பாடியார் தலைமையில் உள்ள அந்த கட்சியிலிருந்து அமைச்சராக உள்ளவர்கள்ங்க, வட்ட செயலாளர்கள்லாம் இல்லைங்க, அமைச்சராக உள்ளவர்கள் போகிறது வந்து மிக மிக வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதை நான் பதிவதற்கே எனக்கு சங்கடமாக இருக்கிறது. ஏன் நம்முடைய அதாவது இந்த அமைச்சருக்குத்தானே நாம் மாண்புமிகு என்றெல்லாம் சொல்லி இருந்தோம் என்று நினைக்கும் பொழுது உள்ளபடியே எனக்கு என் மனம் கூசுகிறது. நண்பரே, இத்துடன் இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.